ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்குமான T20 செமிஃபைனல் மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், கிராண்ட் லீங்குக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயருக்கு எப்படி எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேட்டகரி வைஸ் எந்தெந்த பிளேயருக்கான ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கிறோம். இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட் ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். மொத்தமாக இங்கே 17 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் சேசிங் 9ம் ஃபஸ்ட் வின் பண்ணவங்க 7ம் பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 155 டைம்ஸும் 152 169 4 டைம்ஸும் 172 189 4 டைம்ஸும் 190க்கு மேலே 3 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜாக 180 வரைக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர்ஸ் இங்கே ரெக்கார்ட் ஆகும். ஹை ஸ்கோர் 207ம் லோ ஸ்கோர் 70க்கும் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இங்கே நடந்த ரீசெண்ட் மேட்சஸ், இப்போ வேர்ல்டு கப் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஸ்கோர் வந்து 180 to 190 வரைக்கும் வரதுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆவரேஜாக 12 to 13 விக்கெட்ஸ் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு தக்கனமான பவுலர்ஸை தான் எடுக்கணும். பவுலர் கேட்டகரியில் கொஞ்சம் கம்மியான பவுலரை கொண்டு போனாலே போதும். ஸோ நியூசிலாந்து இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஈக்குவலாக டீம் போடுங்க. இங்கே நடந்த லாஸ்ட்டு 6 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 29ம் ஃபேசர்ஸ் 55 விக்கெட்ஸும் எடுத்திருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து ஈக்குவலாக விக்கெட் எடுத்தாலும் கம்மியாக தான் எடுத்திருக்கிறாங்க. ஃபேசர்ஸ் தான் நல்லா எடுத்திருக்கிறாங்க போத் இன்னிங்ஸும். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் போடுற ஃபேசர்ஸ் நல்ல விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட் பொறுத்தவரை சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 12 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க 19ல். நியூசிலாந்து வந்து 7 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த வென்யூ பொறுத்தவரை 2 பேருக்கும் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கும். பெருசாக இது அகமதாபாத் மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கம்ப்ளீட் ஃபேவராக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாக ஃபைட்டு பேக் வந்து நியூசிலாந்து கொடுப்பாங்க. ஸ்மால் கிரவுண்டுங்கிறதுனால அவங்க விளையாடுறதுக்கும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. நியூசிலாந்து பாசிபிள் பிளேயிங் 11 மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சேஞ்ச் பண்ணால் அந்த ஐசோதிக்கு பதிலாக வேணால் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வருவாங்க. அந்த பிச் கண்டிஷன் வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் போதும் அப்படின்னா ஐசோதியை தூக்கிட்டு வேணா ஜேக்கப் டப்பியோ ஜெமிசனையோ கொண்டு வருவாங்க. சாட்னரும் ரவீந்திரா அந்த கோலி மெக்கன்ட்ரி ஸ்பின்னரை வந்து இது பண்ணிப்பாங்க. மேக்ஸிமம் அந்த ஒரு சேஞ்ச் மட்டும்தான் இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. அதே மாதிரி மெயின் பிளேயர்ஸான மார்க்கோ ஜான்சன், ரபாடா, மகராஜ் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11ல் இருப்பாங்க. இதில் எந்த வித சேஞ்சும் அவங்க அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவங்க டீமில் இருக்கதே ஒரு ஸ்பின்னர் தான். ஸோ அந்த ஸ்பின்னரையும் தூக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதே பிளேயிங் 11ல் தான் போவாங்க. மேபி அந்த பேட்டிங் ஆர்டரில் வேணால் ஏதாவது 1 or 2 சேஞ்ச் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்குமான செமிஃபைனல் மேட்ச் நம்பர் 1. இந்த மேட்சோடைய அனாலிசிஸ் எப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், எந்தெந்த பிளேயரை நம்ம ட்ரீம் ஜிஎலுக்கு எடுக்கலாம், எந்தெந்த பிளேயரை எஸ்எலுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும், இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேட்டர்ஸ்க்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுற கிரவுண்டில் ஃபஸ்ட்டு கிரவுண்டு இந்தியாவில். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைமென்ஷனுக்கான கிரவுண்டு. லைட்டாக ஸ்ட்ரோக் பண்ணாலே பவுண்டரிக்கு வந்து வேகமாக பால் போகும். இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் வந்து நியூசிலாந்து பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்மால் கிரவுண்டில் வந்து எப்போவுமே நல்லா பண்ணுவாங்க. அவங்க பிக் கிரவுண்டில் தான் சொதப்புவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஊரில் வந்து எப்போவுமே அந்த மாதிரி கிரவுண்டுலேயே அவங்க அதிகமாக விளையாண்டு இது பண்ணவங்க. நியூசிலாந்தில் மேக்ஸிமம் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கிரவுண்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிச்சாக இருக்கும். இப்போ ஈடன் கார்டன்ஸ் பிச்சு அதே மாதிரி கண்டிஷனில் ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஸ்மால் கிரவுண்டாக இருக்கிறதுனால நல்ல அந்த டீமோடைய மெயினான பேட்ஸ்மேன், மெயினான பிளேயர்ஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்துக்கு 60% சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வின்னாக சான்ஸ் இருக்குன்னா, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறதுனால நியூசிலாந்துக்கும் வின்னாக சான்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்க்கும்போது எப்படியும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 180க்கு மேலே 180 கண்டிப்பாக வந்துடும். அதில்
வந்துடும். அதில் பவர் பிளே ப்ராக்ரஸ் பார்க்கும்போது எந்த மாதிரி இது வரைக்கும் நடந்த மேட்ச்லேயும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிளேயில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை ஒன்று விக்கெட் போகாமல் இருக்கலாம், இல்லை ஒரு விக்கெட் அந்த இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பவர் பிளே செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை கண்டிப்பாக 1-2 விக்கெட் வந்து போயிருக்கு. அதுவும் 2 விக்கெட் அந்த இடத்துல போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்தியா மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 விக்கெட் போயிருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் போகும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு 1 விக்கெட் போயிருக்கணும். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ச் சான்ஸ் எல்லாம் விடுறதுனால அந்த இடத்துல விக்கெட் போகலை. ஸோ அந்த இடத்துல பவர் பிளே ப்ராக்ரஸ்ங்கிறது இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதுக்கு தக்கனமான நம்ம பேட்ஸ்மேனை, டாப் ஆர்டரில் வர பேட்ஸ்மேனை லீவ் பண்ணுற மாதிரி எடுத்தால் தான் நம்ம ஜிஎல் வின் பண்ணுறவங்களுக்கு ப்ளே பண்ணுறவங்களுக்கு பண்ணணும். எஸ்எல் ப்ளே பண்ணுறவங்க முக்கியமான பிளேயர்ஸை நம்ம கேட்டகரி வைஸ் யார் யாரை எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை இப்போ வர ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் லிஸ்ட்டில் மார்க்கம் தான் இருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த மேட்ச்சில் இப்போ பழைய பிளேயர்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா மெயின் பிளேயர்ஸ் எல்லாமே உள்ளே ப்ளே பண்ண வந்துருவாங்க. இப்போ இந்த கேட்டகரி பொறுத்தவரை ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இந்த வென்யூக்கு செட் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கம், மார்க்கோ ஜான்சன், இவங்க 2 பேருமே இந்த பிச்சுக்கு செட் ஆன பிளேயர்ஸ் தான். ஓரளவு ரெக்கார்டு வச்சிருந்துருக்குறாங்க. மார்க்கம் பொறுத்தவரை ஒரு 50 அடிச்சிருக்கிறாரு 3 மேட்ச்சில். ஜான்சன் ஒரு விக்கெட்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வர அளவுக்கு எடுத்திருக்கிறாரு. டிகாக் பொறுத்தவரை இந்த வென்யூவில் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை. 9 மேட்சுக்கு வெறும் 85 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஹெட்டுகட்லையும் கம்மியாக தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது டிகாக் பொறுத்தவரை இந்த மேட்ச்சில் அவர் ஒன்று ஹிட்டு இல்லைன்னா ஃப்ளாப்பு. ஒன்று அடித்தா பெருசாக அடிச்சிருவார், இல்லைனா எடுத்ததுமே ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டிகாக், மார்க்கம் 2 பேருமே ஃப்ளாப் ஆனதுனால ஒருத்தவங்க கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சேஃபாக அதாவது ஜிஎலுக்கு எடுக்கிறவங்க இந்த 3 பேர்லேருந்து எடுக்கிறது பெட்டரான சாய்ஸு. எஸ்எலுக்கு எடுக்கிறவங்க நீங்கள் டிகாக்கை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவன் ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷனில் இருக்கும்போது அவர் பெருசாக பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அடித்தா பெருசாக அடிக்கலாம், இல்லை ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து ஜான்சன் வந்து மஸ்ட் பிக்கு. பிளேயருக்கிடைய த்ரெட்ஸ் இருக்குது, அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா லாஸ் ஆனாலும் பேட்டிங் வந்து பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது ஒரு ட்ரீம் டீம் எப்படியும் வந்துடுவார் அந்த இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கம் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவார். சேசிங் பண்ணால் வேணால் அந்த இடத்துல சின்னதாக ஃப்ளாப் ஆகலாம். இப்போ நீங்கள் ஒருத்தங்களை இதில் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாரில் எடுக்கணும் அப்படின்னா மார்க்கம் இல்லைன்னா கிளென் பிலிப்ஸ், இந்த 2 பேரில் தான் எடுக்கணும். ஜான்சனை மஸ்ட் பிக்காக எடுத்துக்கலாம். ஏன்னா பிலிப்ஸ் பொறுத்தவரை இந்த மாதிரி நாக் அவுட் மேட்ச்சில் வந்து பெருசாக ப்ளே பண்ணது கிடையாது. மார்க்கம் வந்து ஓரளவு பண்ணியிருக்கிறாரு, ஆவரேஜும் பரவாயில்லாமல் வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக 2 to 3 பேர் ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. சேஃப் எஸ்எலுக்கு சிவிசி எடுக்கிறவங்க இதில் இருந்து தான் சேஃப் கேப்டன், வைஸ் கேப்டன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிச்சை பொறுத்தவரை மிடில் ஆர்டர் பேட்டர் கொஞ்சம் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் மிடில் ஆர்டர் பேட்டர் அடிப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை ஒரு ஓப்பனர் வந்து எப்போவுமே அடிப்பார். அதுவும் இந்த பிச்சு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு நல்ல சப்போர்ட் ஆகும். ஒரு ஓப்பனர் இல்லை 1 டவுன் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிளேயரை எடுக்கணும். இப்போ நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா பிலிப்ஸ் கண்டிப்பாக ஒரு டிடி அளவுக்காவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் 3 பேர் எஸ்எலுக்கு எடுக்கிறது சேஃப் பிக்கு. இப்போ இதில் பார்க்கும்போது இந்த கேட்டகரியில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதில் ஷிஃபர்ட்டும் இந்த இடத்துல இருப்பார். இப்போ 3 விக்கெட் கீப்பரும் ஒரே இதில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த இதில் இருந்து 1 இல்லைனா 2 தான் வரும், 3 பேரும் வரமாட்டாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆலனா ரிக்கல்டனா இந்த 2ல் ஒரு பிக்கு தான் உள்ளே வரும்.
ஒரு ஃப்ளாப் ஆகும். ஸோ அந்த இதில் ஒருத்தங்களை லீவ் பண்ணி தான் போகணும் ஜிஎல் வந்து ப்ளே பண்ணுறவங்க. அதே மாதிரி கண்டிப்பாக மேட் ஹென்ரி வந்து ட்ரீம் டீம் வந்துடுவார், இந்த பிச்சு சப்போர்ட்டாகவும் வந்துடுவார், நிகிடியும் வந்துடுவார். ஸோ இந்த இதில் இருந்து இந்த 2 பிளேயரும் கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. இப்படி உள்ளே வர பட்சத்தில் டாப்பில் ப்ளே பண்ணுற பிளேயருக்கு ட்ரபிள் இருக்கும், அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் ஆலனை விட ரிக்கில்டன் எடுக்கிறது பெட்டரான சாய்ஸு. ஆலன் ஷிஃபர்ட்டில் யாராவது ஒருத்தங்களை எடுத்தால் போதும், 2 பேரையும் எடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் ஆலன் எடுக்கிறதா இருந்தால் ஆலனை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணும்போது ஆலனையும் ரிக்கில்டனையும் சேர்த்து எடுக்கலாம், ஷிஃபர்ட்டை எடுக்க வேண்டாம். அடுத்து இந்த பேட்டிங் கேட்டகரியிலேருந்து யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக வருவாங்க. ஒன்று மில்லர் வருவாங்க, இல்லைனா பிரேவிஸ் வருவாங்க. பிரேவிஸை வந்து அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் பிரேவிஸ் எடுக்கணும், சேசிங் பண்ணுறதா இருந்தால் மில்லர் எடுக்கணும். ஸோ இதை வந்து இன்னிங்ஸ் வைஸ் தான் இந்த பிளேயரை வந்து T20 வைஸில் எடுக்க முடியும். ஸோ பிரேவிஸை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், மில்லரை சேசிங் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணலாம். இதில் சாட்னர் பொறுத்தவரை ரொட்டேஷன் பிக் தான். அவர் ஒரு வேளை இந்த இடத்துல ட்ரீம் டீம் வரலாம். அப்படி ட்ரீம் டீம் வராரு அப்படின்னா அவர் இந்த இடத்துல வந்துடுவார். அப்படி இல்லை அப்படின்னா எந்த பிளேயர் வருவாங்கன்னு நம்ம அடுத்த கேட்டகரியில் சொல்லுவோம். ஸோ இதில் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4 to 5 பேர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இதை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு சாட்னர் அந்த இடத்துல வரலன்னா ஆல்ரவுண்டரில் சி போஸ்ட் வந்து ட்ரீம் டீம் வந்துடுவார். ஸோ இவங்களுக்குள்ள அந்த ரொட்டேஷன் பிக் இருக்கும். சாட்னர் எடுத்தால் போஸ் எடுக்க வேண்டாம், போஸ் எடுத்தீங்கன்னா சாட்னரை பண்ணலாம், லீவ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் நியூசிலாந்து தான் லாஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல சாட்னர் வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும், பேட்டிங் பவுலிங் பண்ணுவார். அடுத்து இந்த கேட்டகரியில் தான் நிறைய லோ பிக் இருப்பாங்க. மிச்சல், ஸ்டப்ஸு, மகாராஜ், ஃபெர்கசன். இதில் இருந்து இந்த 4 லோ பிக்கில் இருந்து கண்டிப்பாக 2 to 3 லோ பிக்கு ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. கண்டிப்பாக இந்த பிளேயர்ஸ் தான் அந்த ஜிஎல் ரேங்கை கூட்டுறதுக்கான இவங்களா இருப்பாங்க. அந்த பிளேயரை கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். இதில் இருந்து எஸ்எலுக்கும் எடுத்துக்கலாம். அதில் மெயினான பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்கசன். இந்த பிச்சுக்கு சப்போர்ட் ஆகும். இப்போதைக்கு ட்ரீம் டீம் ஆப்ஷன் தான் இருக்கார். 50 பிலோ இருக்கிற லோ டிடி பிளேயர் இவர் தான் இந்த கேட்டகரியில். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிச்சல். செமிஃபைனல் மேட்ச் எப்போவுமே நல்லா ப்ளே பண்ணுவார். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற பிளேயர் வந்து செமிஃபைனல் மேட்ச்சில் அந்த மாதிரி முக்கியமான மேட்ச்சில் பண்ண மாட்டாங்க. யார் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ சஞ்சு சாம்சன் எப்படி பண்ணாமே இருந்து பண்ணாரோ அதே மாதிரி நடக்கும். யார் இது வரைக்கும் அதிகமாக பண்ணலையோ அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். யார் இது வரைக்கும் பெருசாக பண்ணலாமல் ட்ரீம் டீம் வராங்க இல்லை பெருசாக பண்ணலையோ அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ மிச்சல், ஃபெர்கசன் வந்து இந்த இடத்துல இருக்கிற லோ பிக்கில் வர சேஃப் வந்து லோ பிக்கில் வர டிடி ஆப்ஷன். எஸ்எலுக்கு கூட நீங்கள் ரிஸ்காக ட்ரை பண்ணலாம். ஸ்டப்ஸை பொறுத்தவரை சேசிங் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் அந்த இடத்துல பிரேவிஸ் வந்துடுவார் மேக்ஸிமம். ஸோ ரச்சின் ரவீந்திரா இந்த இடத்துல அவர் பேட்டிங் இல்லைனா பவுலிங் போடுறாரு. ஸோ விக்கெட் எடுத்து ஒரு ட்ரீம் டீமில் வரலாம். ஆனால் சிவிசி அளவுக்கு வருவாராங்கிறது டவுட்டு தான். அந்த இடத்துல சிவிசி வர்றது கஷ்டம். ஸோ இந்த இடத்துல ஒரு சேஃப் பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்கசன், மிச்சல் இவங்க 2 பேருமே சேஃப் பிக்கு. நீங்கள் சாட்னர் எடுக்கலைன்னா போஸ்ட்டை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து 3 பேர் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. கூடனாலும் வரலாம். மகராஜ் இப்போ வராரு அப்படின்னா மேபி அவரும் அந்த இடத்துல லோ பிக்கில் தான் இருப்பார். இந்த இடத்துல இருக்கிற லோ பிக் பிளேயர் தான் மெயினாக டீமுக்குள்ளே வருவாங்க. அப்புறம் இவங்க இந்த 3 பேரும் லோ பிக்கில் இருக்கிற லோ கிரெடிட் பிளேயர்ஸ். இவங்க வந்து எந்த மாதிரினாலும் ப்ளே பண்ணலாம், இல்லை ப்ளே பண்ணாமல் ஃப்ளாப்பும் ஆவாங்க. இப்போ ஐஷோதி பொறுத்தவரை மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் நியூசிலாந்து வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை தான் அதிகப்படுத்துவாங்க. மேபி இவர் ப்ளே பண்ணாமல் கூட போகலாம். அப்படி ப்ளே பண்ணாலும் ஸ்பின்னர்ஸ் பொதுவாகவே இந்த பிச்சு கண்டிஷனில் ஒரு ஸ்பின்னர் தான் எடுக்கணும். ஐஷோதி இல்லைனா மகராஜ், இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்களை தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். 2 பேரையும் ட்ரை பண்ண வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கவுன்சி,
இவர் வந்து பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே இருக்குது, லோ பிக்கில் தான் இருப்பார். ஸோ நியூசிலாந்து லாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரை இந்த பிச்சில் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது ஆஃப் ஸ்பின் போடுவார், இவங்களெல்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஜிஎலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஆஃப் ஸ்பின் போடுவார். சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் வந்து 3 பேர் மேலேயே இருக்காங்க. ஸோ அதனால விக்கெட் எடுக்க 2 விக்கெட் எடுத்து பேட்டிங் பண்ணவும் வாய்ப்பு இருக்கும் அவங்க லாஸ் ஆகிற பட்சத்தில். ஸோ இவர் அந்த இடத்துல வருவார் ஒரு லோ பிக்கு. சாப்மேன் மிச்சல் வந்தால் சாப்மேன் அந்த இடத்துல வரமாட்டார், மேக்ஸிமம் வர்றது கஷ்டம். அப்படி எடுக்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து யாராவது ஒருத்தங்க வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் சிவிசி ஆப்ஷன் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் சிவிசி. ஃபின் ஆலன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார்னா அவர் அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நிகிடிக்கும் ஒரு வாய்ப்பு. விசி தான், கேப்டன் வரமாட்டார், விசி அளவுக்கு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிக்கில்டனுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கும். அவர் வந்து பேட்டிங் பண்ணுற பட்சத்தில் அந்த வாய்ப்பு இருக்கும் இந்த கேட்டகரி பொறுத்தவரை. அடுத்து இந்த கேட்டகரி பொறுத்தவரை ஃபெர்கசனுக்கு ஒரு விசி அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், மிச்சலுக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்க தான் வருவாங்க, ஆனால் 2 பேருமே வரமாட்டாங்க. யாராவது ஒருத்தங்க அப்படி வரலாம். ரச்சின் சிவிசி வரணும்னா அவர் கண்டிப்பாக சேசிங் பண்ணால் இந்த பிச்சில் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் கொஞ்சம் ஸ்பின்னருக்கு ஒரு விக்கெட் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் செகண்ட் பவுலிங் போகிறப்போ டியூ இருக்கும், சுத்தமாக அவருக்கு கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறதை வச்சு மட்டும்தான் வர முடியும். எது பவுலிங் போட்டு போனார்னா கண்டிப்பாக பவுலிங்கில் 1 or 2 விக்கெட் எடுப்பார். பேட்டிங்கில் ஒரு 20 ரன் அடித்தாலும் அந்த இடத்துல ட்ரீம் டீம் வந்துடுவார். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாருனா ரவீந்திரா வந்து இந்த மேட்சுக்கு டிடிக்கு ட்ரை பண்ணலாம், சிவிசிக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கண்டிஷன் தான் கேசவ் மகாராஜுக்கும். ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் நீங்கள் அவரை ரிஸ்க் சிவிசி கொடுக்க போகிறீங்க, ஃப்ரீ ஜிஎல் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் கொடுங்க, செகண்ட் பவுலிங்கில் வேண்டாம். இப்போ இவங்க தான் எஸ்எலுக்கு பொதுவாக எல்லாருமே சிவிசி கொடுப்பாங்க. டிகாக்கு, மார்க்கம், கிளென் பிலிப்ஸு, ஜான்சன். இந்த மேட்சோட கண்டிஷன் எந்த மாதிரி அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியாக வின் பண்ணுறாங்கன்னா மார்க்கம், ஜான்சன் தான் அந்த இடத்துல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்க ஈஸியாகவும் வின் ஆகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். நியூசிலாந்து வின் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் மிடில் ஆர்டரில். இவர் அதே மாதிரி ஃபின் ஆலன் அதே மாதிரி யார் அப்படின்னா நம்ம பவுலரில் ஃபெர்கசன். இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தங்க சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நியூசிலாந்து வின் ஆகும். அது போக மிச்சல் இவங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக பண்ணால் மட்டும்தான் வின் ஆகும். இதில் ஆலனோ பிலிப்ஸோ ஃப்ளாப் ஆயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் ஈஸியாக மேட்ச் வந்து போயிடும். ஸ்மால் லீக் பொறுத்தவரை எல்லாருமே கேப்டன் வந்து ஜான்சனுக்கும் மார்க்கத்துக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு இதில் பிலிப்ஸுக்கு ட்ரை பண்ணலாம், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாருன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் ரிஸ்க்கு இந்த இதில் அவர் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டிகாக் வந்து இந்த மேட்ச் சேஃப் ஆப்ஷன் கிடையாது. அவர் ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷன் தான். ஒன்று ஃப்ளாப் ஆயிடுவார், இல்லை அடித்தா பெருசாக அடிப்பார். ஸோ பிளேயராக வைக்கிறது பெட்டர் எஸ்எலுக்கு. நம்ம சொன்ன அந்த 2-3 லோ பிக்கை மட்டுமே அந்த கேட்டகரி வைஸ் எஸ்எலுக்கு ட்ரை பண்ணுங்க. வேற பிளேயரில் 50க்கு எபோவ் இருக்கிற பிளேயரே எஸ்எலுக்கு இப்போ பண்ணுறவங்க கொண்டு போங்க. சிவிசியும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மெயினான பிளேயர் மேலே கொடுத்தாலே போதும். எஸ்எலுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிளேயர்ஸை ஒரு இடத்துல வைங்க. ரொட்டேஷன் பிக்கும் சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பிளேயரை கொண்டு போங்க. தேங்க்யூ.